வறியவர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மதக்குருக்களின் மேடை. நறுக்கு துளைந்தது அந்த பீடை, நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அந்த கல்வி நீரோடையை மீண்டும் தடுக்க எல்லா வகையிலும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு போய் எல்லோரும் தலை நிமிர்ந்து வருவது பிடிக்காதவர்களால் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன. பள்ளி கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். அரசு பொதுத் தேர்வு என்ற பெயரால் வடிகட்டி அனைவரையும் கல்வியை தொடர முடியாமல் செய்ய போகிறார்கள். அதனை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு மூலமாக மருத்துவ கனவை சிதைக்கும் காரியத்தை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். தங்கை அனிதா உள்ளிட்ட எத்தனையோ உயிர்களை நாம் இழந்தோம். ஆனால் ஆண்டுதோறும் ஆள் மாறாட்டம், வினாத்தாள் லீக், மதிப்பெண் குளறுபடி என்று எல்லா முறைகேடும் நடப்பதில் நம்பர் 1 தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது. இதேபோல பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது. துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வுக்குழுவை ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறை வகுத்துள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது.